சென்னை தாம்பரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. லைட்டிங் இல்லை, கேமரா இந்த டெட்டாச்சுடா என்ன உள்ள ஏற மாதிரிடா. இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் லோகநாதன் இணைப்பில் இருக்கிறார். லோகநாதன் வணக்கம். தற்போது மழை அளவானது எந்த அளவிற்கு பெய்து கொண்டிருக்கிறது? அங்கு மக்கள் எவ்வளவு சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள்? முழு விவரங்கள். சென்னையில கடந்த ஒரு மணி நேரமாக கனமழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் 16 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, தென்காசி, விருதுநகர், தேனி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 16 மாவட்டங்கள்ல அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை பல இடங்கள்ல கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் எழும்பூர், சேத்துப்பட்டு, கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், திருவல்லிக்கேணி, அண்ணா சாலை, மெரினா கடற்கரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. சென்னை மட்டுமல்லாமல் சென்னை புறநகரிலேயும் பல இடங்கள்ல தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. குறிப்பாக தாம்பரம் சுற்றிய பகுதிகளிலேயும் அதே போன்று நம்ம தாம்பரம் அதனை ஒட்டிய பகுதிகள், வண்டலூர் உள்ளிட்ட பகுதிகளில், செங்கல்பட்டு மாவட்டத்துல குறிப்பா அந்த இடங்கள் எல்லாம் மழை பெய்து வருகிறது. சென்னையில பொறுத்தவரையில பல்வேறு இடங்கள்ல தண்ணீர் அதிக அளவுல தேங்கி இருக்கிறது. வடிகின்ற சூழல் தான் தற்போது இருக்கிறது. தொடர்ந்து இது போல மழை பெய்து வந்தால் அதிக அளவுல நீர் தேக்கக்கூடிய நிலை ஏற்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த 4 தினங்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக, குறிப்பாக 22ஆம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிற நிலையில இரவு நேரங்கள்ல அதிக மழை பெய்வதற்கும் வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லோகநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.